ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட். இன்னைக்கு அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. பில்டப் டு 2023 கிரிக்கெட் வேர்ல்ட் கப் ஃபார் இந்தியா. ஓடிஐ சீரீஸ்க்கு முக்கியத்துவங்கள் ஜாஸ்தி கொடுக்கப்படும் இந்த பர்டிகுலர் லீக்ல. 2023 இந்த வருஷ கடைசியில் இந்தியா வந்து 50 ஓவர் வேர்ல்ட் கப், அதாவது லாஸ்ட் டைம் இந்தியா நடந்த 50 ஓவர் வேர்ல்ட் கப்பில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். MS தோனி தலைமையில் இந்திய டீம் அந்த வேர்ல்ட் கப்பை ஜெயிச்சது. அதே மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இன்ஃபேக்ட் அது நிறைய பேர் வந்து சொல்லலாம், அந்த கான்ட்ரரி நெகட்டிவ் ஒப்பீனியன்ஸ் கொடுக்குறவங்க ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. ரீசெண்டாக கூட நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன், எப்படி இந்த ஃபேண்டம், அதாவது ஐதர் சைடில் இருக்கிற ஃபேன் கிளப்ஸு, அதாவது இந்தியன் டீமுக்குள்ளேயே வேறு பிளேயர்ஸ்க்கு வேறு ஃபேன் கிளப்ஸ் வச்சுன்னு ஒருத்தர் மேலே ஒருத்தர் டார்கெட் பண்ணி பேசுறது எந்த மாதிரி டீம் ஈத்தாஸ் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு ட்வீட் த்ரெட்டு போடுறதா நான் சொல்லியிருந்தேன். இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, பில்டப் டு த வேர்ல்ட் கப் போது நான் அதை போடுறேன். ஏன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து அந்த ஒரு வைபை கிரியேட் பண்ணால் தான் டீமுக்கும் அந்த பாசிட்டிவிட்டி கிடைக்கும். அதர்வைஸ் நம்ம அந்த டீம் கிட்டேருந்து எடுத்துடுறோங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட லீடப் சொன்னேன், அதுக்கப்புறம் 73rd 100 இன் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட், அப்புறம் டியூ ஃபேக்டர், அதாவது வந்து இந்த உலகக்கோப்பையை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ காம்பினேஷன்ஸ் பேசலாம், பிக்சர்ஸ் பேசலாம், வரப்போகிற ஆப்போசிஷன் மேட்சப்ஸ்னு ஏகப்பட்ட விஷயங்கள் பேசலாம். போலிங் ஆல்ரவுண்டர், ரிஸ்ட் ஸ்பின்னரா, ஃபிங்கர் ஸ்பின்னரா, யார் ஆடணும், எந்தெந்த பொசிஷன், என்ன ஸ்பாட், இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட கான்வர்சேஷன்ஸ் நடக்கும். இன்ஃபேக்ட் என்ன புரியலன்னா, ஒரு ஸ்குவாட் எடுக்கும்போது இந்த மாதிரி இவர் எடுக்கலாம், அவர் எடுக்கக்கூடாது, இந்த பொசிஷனுக்கு இவர் வரலாம் அப்படின்னு பேசுகிறோம். பட் டீமுக்கு தேவையான ஒரு விஷயம், ஆட போகிற கிரிக்கெட் கிரவுண்ட்ஸ், நம்ம எந்தெந்த கிரவுண்ட்ஸ்லாம் மேட்ச் ஆட போகிறோம், எந்தெந்த கிரவுண்ட்ஸில் எந்தெந்த மாதிரி டியூ இருக்கோ அதை எப்படி கவுண்டர் பண்ண போகிறோம், டியூவை கவுண்டர் பண்ண முடியுமா அந்த ஸ்ப்ரே அடித்து, அப்படிங்கிறத பற்றி பேசலாம். அதுக்கப்புறம் சிராஜோட நியூ பால் எஃபிஷியன்சி, அவரோட நியூ பால் எஃபிகசி என்ன மாதிரி இருந்திருக்கு, வேறு மாதிரி போட்டாருங்க அந்த கவுஹாட்டி ஒன் டேல, அதையும் ரீசனபிளாக ஃபாலோ அப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் குல்தீப்போட ரிட்டர்ன், அதுக்கப்புறம் ஃபைனலாக SA20 பற்றி ஒரு அப்டேட்ஸ். சூப்பர் கிங் ஃபேன்ஸ் நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் பயங்கரமாக துவங்கிச்சு, ஆனால் அடுத்த மேட்ச் போனஸ் பாயிண்டில் ஒரு லாஸ், அதை பற்றியும் பார்க்கலாம். சரி, லெட்ஸ் டைவ் இன்டு டுடேஸ் செக்மெண்ட். எனிவே, இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட லீடப் டு 2023 வேர்ல்ட் கப், ODI வேர்ல்ட் கப். நிறைய T20 கிரிக்கெட் விளையாடிருந்தோங்க. நம்ம அந்த T20 கிரிக்கெட்டில் நம்ம விளையாடும் போது என்னென்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் பால் ஃபார்மேட்டுன்னு பொதுவாக சொல்லிடுவாங்க, பட் டெம்போ ஆஃப் த கேமை வேறு ODI பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ODI டெம்போக்குள்ளே வரணும். நம்ம பார்த்தோம்னா 2011 வேர்ல்ட் கப் அடிக்கும்போது என்னதான் 2020 கிரிக்கெட் எமர்ஜ் ஆகிட்டாலும் அவ்வளோவா பைலேட்ரல் சீரிஸ் அந்த டைமில் நடக்கலை. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, டெஸ்ட் கிரிக்கெட்டோட சேர்த்து ODI கிரிக்கெட் வச்சு T20 கிரிக்கெட்டையும் நிறையா மிக்ஸ் பண்ணுறதுனால, நடுவில் T20 வேர்ல்ட் கப்பும் வரதுனால ஏகப்பட்ட T20 சீரிஸும் ஆடுறாங்க. ஸோ ஒரு மாதிரி பேட்ஸ்மேன், போலர்ஸ், ஓகே, எல்லாருக்குமே கொஞ்சம் டெம்போ ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹோம் லெக்கில் இனஃப் ODI கேம்ஸ் கொடுக்குறாங்க நம்ம இந்தியன் டீமுக்கு, எஸ்பெஷலி அட் ஹோம், விச் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி வைட்டல் நான் நினைக்கிறேன். இந்தியா வந்து அவங்களோட ODI லெக்கை தொடங்கிட்டாங்க. ஸ்ரீலங்காவோட 2-0 சீரிஸ் ஜெயிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஸ்கெப்டிக்கலாக பேசுகிறாங்க. அதாவது வந்து என்ன சொல்கிறது, ஸ்ரீலங்காவை அடிச்சிட்டாங்க அவ்வளோதானே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸ்ரீலங்கா ஒரு செட்டில்டு ஒன் டே சைடு, அவங்க ஒரு செட்டில்டு சைடை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸ்ரீலங்காவோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட டேலண்ட் பூல் கிடையாது. இவர் வராரு அவர் வராரு அந்த மாதிரி பேசுகிற டேலண்ட் பூல் கிடையாது. பட் ஸ்டெடியாக ஒரு சில பிளேயர்ஸை பேக் பண்ணி அவங்க சூப்பர் ஸ்டார்ஸாக வந்து அவங்க ஒன்றா அந்த கலெக்டிவ் ஒரு ஃபோர்ஸ், கலெக்டிவ் ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடிய ஒரு டீம் தான் ஸ்ரீலங்கா. அவங்க டிஎன்ஏவே அப்படி தான். 1996 வேர்ல்ட் கப்லேருந்து அர்ஜுனா ரணதுங்காவோட ரேலி பண்ணி, அதுக்கப்புறம் சங்கக்காரா, அதுக்கப்புறம் மஹேலா ஜெயவர்தனி, இவங்களை சுற்றி ரேலி பண்ணி ஸ்ட்ராங் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டீமு. அந்த ஒரு ஃபீல் கிடைக்குது தசுன் ஷனக்கா கிட்ட கூட. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, அந்த ஃபஸ்ட்டு ODIயில் என்ன நடந்தது, செகண்ட் ODIயில் என்ன நடந்தது அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு ODIயில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், 73rd டன் ஃபார் விராட் கோலி. அவர் வந்து சொல்லி ஆகணுங்க, விராட் கோலியோட இன்ஜின் ரூம். என்னதுடா இன்ஜின் ரூம் அப்படின்னு நீங்களாம் யோசிக்கலாம். அதான் வந்து ஒரு அது எப்படி சொல்கிறது, அவரோட அந்த டிஎன்ஏ, அந்த ஃபல்க்ரம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டோட ஜீனியஸை அவர் கொண்டு வந்த இடம் ODI கிரிக்கெட்டுங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த ஃப்ளோ புரியாது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, கடைசி ஒரு ஃபியூ இயர்ஸில் கோவிட்லேயும் சேர்த்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட் கொஞ்சம் நடக்குது, அதுக்கப்புறம் டெஸ்ட் கிரிக்கெட் திடீர்னு போயிட்டு அப்புறம் 2020 கிரிக்கெட் நடக்குது, திடீர்னு கொஞ்சம் அங்கங்கே கை கால் மலைச்ச மாதிரி ODI கிரிக்கெட் நடக்குது. ஸோ ஒரு ஃப்ளோ கிடைக்கல. விராட் கோலி இஸ் ஒன் ஆஃப் தோஸ் கிரிக்கெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக கண்டினியூஸாக விளையாடிட்டு இருக்காரு. மென்டல் ரீசெட்டுங்க ரொம்ப முக்கியம். சம்டைம்ஸ் என்ன வரும், ஏதாவது ஒரு இன்கான்சிக்வென்ஷியல் சீரிஸ் இல்லை ரொம்ப பாடி ஃபெட்டிக் ஆயிடுச்சுன்னா பிரேக் கொடுத்துட்டாங்க அவருக்கு இந்த பாஸ்ட்டில். பட் அவரோட டெஸ்ட் கிரிக்கெட்டும் சரி, T20 கிரிக்கெட்டும் சரி, ODI கிரிக்கெட்டோட சக்ஸஸில் தான் அவர் பியூட்டிஃபுல்லாக பில்ட் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் ODI கிரிக்கெட் ஆடும்போதே அவருக்கு அந்த டெஸ்ட் ருட்டீன், அந்த டெஸ்ட் ஃப்ளோ சூப்பராக வரும். இன்ஃபேக்ட் நான் ரீசெண்டாக வச்சு இந்த கான்வர்சேஷன் கூட அதை பற்றி தான் பேசியிருந்தோம். அவரும் கரெக்டுன்னு சொன்னார். இன்ஃபேக்ட் ODI கிரிக்கெட் நிறையா விளையாடல அப்படிங்கிறது வந்து, டீமாவும் விளையாடல, அவருக்கும் நிறையா ODI கிரிக்கெட் கிடைக்கலங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்கமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இந்தியா வந்து அந்த கேமை கம்ஃபர்டபுளாக ஃபஸ்ட்டு ODI ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கூட, நான் அதுக்கு தான் அந்த டியூ ஃபேக்டர் திருப்பி எடுத்துன்னு வராங்க. ஒரு 7-8 டவுன் ஆகிட்டாங்க ஸ்ரீலங்கா. பத்தும் நிசங்காவோட ஒரு டீசென்ட் கவுண்டர் பச்சிங் டாக், தனஞ்சய டிசில்வா கொஞ்சம்
தனஞ்சய் டிசில்வா மட்டும் சொல்கிறேன், ஒரு ஃப்ரீக்கிஷ் பிரில்லியன்ஸ் அடிக்கடி காட்டுவார், பயங்கரமான ஷாட்ஸ் ஆடுவார், அப்புறம் இல்லை என்னடா இப்படி அவுட் ஆகிட்ட அப்படிங்கிற மாதிரி அவுட் ஆகிடுவார். ஷனகா 100 அடிச்சு நல்லா சீல் பண்ணார் அந்த கேமை. ஷனகா சீல் பண்ண இந்த 100, அதுக்கப்புறம் அவங்க 7-8 டவுன் ஆனதுக்கப்புறம் கூட 300 கிட்ட வந்தாங்க ஸ்ரீலங்கா. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் தாங்க, இந்த டியூ, ஹெவி அமௌண்ட்ஸ் ஆஃப் டியூ. அந்த டியூங்கிற ஃபேக்டரை இன்ஃபேக்ட் வந்து காமெண்ட்ரியில் கூட சீக்கா சொல்லியிருந்தாரு, ஏதாவது கேட்டால் டியூ கீன்றுவாங்க, இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் சப்பு கட்டு அப்படின்னாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி ஆஸ் அ பிளேயர் பிளேயிங், இப்போ நான் கரண்ட் ஜென்ரேஷனில் விளாடின ஒரு பிளேயர் ஆஃப் லேட் சொல்கிறேன், டியூவை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா அந்த ஒயிட் பால் என்ன ஆகிடும்னா ஐதர் சைடில் போடுறது சோக் ஆகி ஃபுல்லாக அதுலேருந்து இட்ஸ் வெரி ஹார்ட் டு எக்ஸ்பிளைன். நீங்கள் ஒன்றுமே இல்லை, ஒரு டென்னிஸ் பாலை தண்ணியில் சோக் பண்ணிவிடுங்க, சோக் பண்ணிட்டு போலிங் போட்டு பாருங்கள், கண்ட்ரோலே பண்ண முடியாது. திரும்பாது, ஸ்லோ ரன் போட்டால் திரும்பாது, ஸ்லோ ரன் போட்டால் விக்கெட்டில் ஹோல்ட் ஆகுது, ஃபாஸ்ட் பவுலர் பவுன்சர் போட்டால் ஒரு மாதிரி ஸ்கிட் ஆகி போயிடும், மேலே போட பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் ஹாஃப் வாலி மாதிரி விழும். அந்த கண்ட்ரோலின் லெங்க்த்தும் கிடைக்காது, பிச்சிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த டிஃபரன்சஸும் வேறு மாதிரி இருக்காது. ஸோ போலர்கிட்டேருந்து நிறைய ஆஸ்பெக்ட் போயிடுது. ஸோ கண்ட்ரோலபிலிட்டி ஃபேக்டர் கேம்லேருந்து வெளில போயிடுது. கோலியோட என்ஜின் ரூம் பற்றி சொன்னேன், ஷனக்காவோட பிரில்லியன்ட் 100 பற்றி சொன்னேன். அப்போ என்ன அடுத்து ஷமி அடித்தா அந்த ரன் அவுட், 98 அவர் இருக்கும்போது அந்த ரன் அவுட் அடித்தார், அப்பீலும் பண்ணார். அதை வந்து ரோஹித் விட்ரா பண்ணாங்க. அதை பற்றி நிறைய பேர் எங்கிட்ட ட்வீட் போட்டிருந்தாங்க. இது வந்து நான் திருப்பி சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இதுதாங்க, கேம் சுச்சுவேஷன் இல்லையோ அதெல்லாம் இம்மெட்டீரியல், அது ஒரு லெஜிட்டிமேட் ஃபார்ம் ஆஃப் டிஸ்மிசல். அண்ட் இன்ஃபேக்ட் வந்து அம்பையர்ஸ் வந்து ஒரு LBW அப்பீல் கேட்குறாங்க, இல்லை போல்ட் அப்பீல் கேட்குறாங்க, இல்லை கார்ட் பெயிண்ட் அப்பீல் கேட்குறாங்கன்னா யாருமே வந்து கேப்டனை வந்து கேட்குறியா கன்ஃபார்மா அப்படின்னு கோடீஸ்வரன் முத்திரையில் சரத்குமார் கேட்குற மாதிரியோ, அமிதாப் பச்சன் கேட்குற மாதிரியோ, கன்ஃபார்ம் தானே கம்ப்யூட்டர் ஜீட்டை சொல்லிடுவான்னு கேட்கறது இல்லை. கொடுத்து அமிச்சினே இருக்க வேண்டியதான். போலர் அப்பீல் பண்ணிட்டு அப்பீல், ஏதாவது வந்து கிரவுண்டில் எப்போவுமே எப்படின்னா ஒரே ஒரு ஃபீல்டர் அப்பீல் பண்ணால் கூட அம்பையர் அவுட்டு கொடுக்க வேண்டிய கடமை அம்பையருது. ஸோ அது ஒரு மாதிரி இந்த டிஸ்மிஸில் சுற்றி இத்தனை ஹேராக்கரி அண்ட் டபு இருக்கிறது வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. எல்லாருக்கும் வேறு ஒரு கருத்து இருக்குது மேலே. பட் ஐ திங்க் இந்த கருத்து என்டையராகவே போலருது தானே. அந்த ரைட் அண்ட் அந்த ரைட் ஆஃப் மேக்கிங் த டிஸ்மிஸல் ஆர் மேக்கிங் த அப்பீல் ஆர் மேக்கிங் த டிசிஷன் ஒரு போலரை சார்ந்தது தானே. ஒரு கேமில் விளாடுறாங்க, பேட்ஸ்மேன் ஆடும்போது எத்தனையோ தடவை வந்து பேட்ஸ்மேன் நிக் பண்ணிவிட்டு எத்தனையோ இன்ஸ்டன்ஸில் பேட்ஸ்மேன் நடந்து போயிருக்காங்க. அப்போல்லாம் வந்து பேட்டிங் டீம் கேப்டன் வந்து, டேய் யாரை கேட்டு நடந்து வந்த, நீ டீம் காசை நீ மறந்துட்டியா, போ திருப்பி ஆடு அப்படின்னு சொல்கிறது இல்லை. அதே மாதிரி போலருக்கு இப்படி பேட்ஸ்மேனுக்கு இப்படின்னு இருக்கிறது வந்து ஒரு பேரிட்டி பல காலகட்டங்களாக. இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டாக கூட நான் வந்து கண்டிஷனிங்கை பற்றி ஒரு வீடியோ பார்த்தேன். தமிழ் சினிமாவில் எப்படி ஒரு கண்டிஷனிங் இருக்குன்னு ஒரு லேடி அழகாக பேசியிருந்தாங்க. என்ன மேட்டருங்கிறதுக்குள்ளே நம்ம போவேனா, அதே மாதிரி இதுவும் ஒரு கண்டிஷனிங் நினைக்கிறேன். திருடனாக பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி போலராக பார்த்து கான்ஃபிடென்ட் ஆகலைன்னா இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஹாஃப்குள்ளே போயிடலாம். டியூவை பற்றி பேசியிருந்தேன். டியூவை தடுக்கிறதுக்கு அந்த ஸ்ப்ரேலாம் போடுறாங்க. இந்தியா ரொம்ப அழகாக பேட்டிங் ஆனாங்க, விக்கெட் கொஞ்சம் ஸ்லோவாச்சு, நல்லா பாருக்கு மேலே ஒரு ஸ்கோர் அடிச்சாங்க. ஸ்டில் இந்த டூத் அண்ட் நெயில் ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த குவாலிட்டி டிஃபரன்ஸ் பிட்வீன் டீம்ஸ் வர மாட்டேங்குது. டியூ அதை நெருக்கமாக்கிடுது ஒரு வேளை டாஸை தோத்துட்டிங்கன்னா. ஸோ என்னோட சஜஷன், வேர்ல்டு கப் மேட்சஸ் சஜஷன்கிறதோட என்னோட ஒரு கருத்து, எந்த வென்யூஸில் ஆடுறோம் அண்ட் எத்தனை மணிக்கு ஆடுறோம். உலகக்கோப்பை ஏங்க ஒரு 11:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது டே டைமில். இதுக்கு என்னென்னா இன்னொரு விஷயம் என்னென்னா டெலிவிஷன் வியூவர்ஷிப்பு, ப்ராட்காஸ்டர்ஸ் அப்படின்வாங்க. நிறைய பேர் லேட்ச் ஆன் பண்ணுறது இல்லைன்னு. வேர்ல்டு கப் மேட்சஸ் கூட லேட்ச் ஆன் பண்ண மாட்டாங்க. ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச T20 வேர்ல்டு கப் கூட ஆஸ்திரேலியன் சம்மரை ப்ரையாரிட்டி கொடுத்து அதை வந்து வின்டரில் நடத்தினாங்க. T20 வேர்ல்டு கப் ஐடியல் சினாரியோ கிடையாது, ஃபாஸ்ட் பேஸ்ட் கேமு, வின்டரில் எப்படி விளையாட முடியும் கேட்டால் யூஸ்வலாக இந்த மாதிரி இருக்காது ஆஸ்திரேலியாவில்வாங்க. பட் ஸ்டில் வேர்ல்டு கப்னு வரும்போது அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணோம். நல்லாவே தெரியும் இப்போ ஐசிசிக்கு டியூ இருக்க போகுது. ஸோ லெட்ஸ் அட்வான்ஸ் த கேம். 11:30க்கு ஸ்டார்ட் பண்ண அந்த டியூங்கிற ஒரு ஃபேக்டரே கேமுக்குள்ளே வராதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒய் நாட், எல்லா கிரிக்கெட் ஃபேன்ஸும் வேர்ல்டு கப் அப்படின்னா ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பார்க்க மாட்டாங்க 11:30க்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அந்த டெஃபினட்டாக யோசிச்சு ஒரு வாட்டி யோசிச்சு பண்ணி பார்ப்பேன். இன்ஃபேக்ட் டியூவை பற்றின இன்னொரு கருத்து, இங்கிலீஷ் கிரிக்கெட் போர்டு அதாவது ECB வந்து ரீசெண்டாக வந்து அனலிஸ்ட்கான அப்ளிகேஷன் பொசிஷன்ஸ்லாம் ஓப்பன் பண்ணாங்க. அதில் ஓப்பன் பண்ணும்போது அதில் கொடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எனக்கு வந்து ஒரு சில அனலிஸ்ட் தெரியும், அந்த அனலிஸ்ட்லாம் என்கிட்ட கேட்டதை வச்சு நான் இதை சொல்கிறேன். அப்படி தான் எனக்கு தெரிய வந்துச்சு. நிறைய இந்தியன் ஆரிஜின் உள்ள அனலிஸ்ட் வந்து யூகேல வேலை பார்க்குறாங்க. என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, அதாவது அந்த கொஸ்டினரில் என்ன கேட்டிருக்குன்னா, ஹவு பிக் அ ஃபேக்டர் இஸ் டியூ இன் இந்தியன் கண்டிஷன்ஸ் இன் ஒயிட் பால் கிரிக்கெட் அப்படின்னு. அதாவது என்னன்னா 2023 வேர்ல்டு கப்புக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அனலிட்டிக்கல் டூல்ஸ்க்கான ஆளுங்களை சேர்க்குறாங்க. அதுக்கு பர்டினன்ட் கொஸ்டின்ஸாக கேட்டிருக்காங்க. அப்போனா பாருங்கள், உலக கிரிக்கெட்டில் இருக்கிறவங்கலாம் இந்தியாவில் அந்த டியூ ஃபேக்டரை எவ்வளோ பெருசாக கருதுறாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அதை மனசில் வச்சுட்டு நம்ம அதை சுற்றி வந்து டெஃபினட்டாக நம்மளோட கேமை ட்வீக் பண்ணிக்கணும்னு நான் பிலீவ் பண்ணுறேன். எனிவே, சிராஜோட அந்த ஓப்பனிங் பர்ஸ்ட்டு ஷமி அழகாக போட்டார். ஷமி சூப்பராக போட்டார். இன்ஃபேக்ட் அங்கே இங்கே போயிருக்கலாம் ரன்ஸ் கொஞ்சம், பட் செம்ம சீம் பொசிஷன், நல்லா வேகமாக போட்டார். நல்லா பஸ்லிங் பேஸ் இருந்தது. உம்ரான் மலிக் கேட்க வேணாம், செம்ம த்ரெட்னிங்காக போட்டார்.
இன்ஃபேக்ட் பெஞ்சில் ஹர்ஷ்தீப் சிங் உட்காந்துருக்காரு, ஹூஸ் காட் அ லெஃப்ட் ஆர்ம் ஆங்கிள். ஸோ இந்தியன் பேஸ் ஸ்டாக்ஸ் வந்து பும்ராவும் வந்துட்டாருன்னா பயங்கரமாக இருக்க போது, செம்ம டெப்த் இருக்குது அதில். அண்ட் சிராஜை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும், 2021 இன்னி வரைக்கும் அந்த நியூ பால் ஸ்பெல்லில் ஜாஸ்தி விக்கெட் எடுத்த போலர் இந்த வேர்ல்டு கிரிக்கெட்லேயே வந்து முகமது சிராஜ் தான். ஸோ அதுக்கு சும்மா சொல்லக்கூடாது, ஸ்விங் பண்ணார். இன்ஃபேக்ட் வந்து குசால் மெண்டிஸ் அவுட் ஆகினார் அந்த ஃபர்ஸ்ட் ஓடிஐயில், நல்லா வெளியில் ஷேப் பண்ணார் அவுட் ஸ்விங்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் விக்கெட்டும் எடுத்தார், அந்த ஒஷாடா ஃபெர்னாண்டோயும் அவுட் ஸ்விங் போட்டார். அவர் வந்து க்ளீனாக ஆஃப் ஸ்டம்பில் வர பால் ஸ்விங் ஆகுது நினச்சிட்டு போனார், லேட்டாக ஸ்விங் ஆச்சு. அவருக்கு எப்போவுமே பால் பேட்ஸ்மேன் கிட்ட போயிட்டு ஸ்விங் ஆகுது. குசால் மெண்டிஸ்க்கும் அதே மாதிரி 2 ஷேப் பண்ணார். அடுத்த பால் அந்த கிராஸ் சீம் இங்கிலாண்டில் கற்றுட்டார், அந்த கிராஸ் சீம் போட்டார், அந்த பிச்சா ட்ராக்னு உள்ளே வந்து ஸ்டம்பில் அடிச்சது. எக்ஸ்ட்ரா நிறையா போட்டார் ஒயிட் பாலில். அந்த மாதிரி ஸ்கில்ஸ் எக்ஸிபிட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ வெரி வெல் டன் சிராஜ். முகமது சிராஜ் வந்து ஆல் ஹார்ட் போலர். ஸோ அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறது பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. செம்ம ஒரு டீம் மேன் கூட. குல்ஷா இஸ் பேக். இன்ஃபேக்ட் செஹல் வந்து ரீசெண்டாக குல்தீப் வந்து இன்டர்வியூ எடுத்தார், அது கூட நான் பார்த்தேன். பட் அதுக்கு முன்னாடி வந்து குல்தீப்க்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. லாஸ்ட்டாக டெஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு சூப்பர் 5 எடுத்தார், நல்லா போட்டார் பங்களாதேஷில் அந்த டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் மிஸ் அவுட் பண்ணிட்டார் டீம் காம்பினேஷனால. பட் இங்கேயும் வந்து செஹல் ரெஸ்ட் பண்ணிவிட்டு குல்தீப்க்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ், அவுட்ஸ்டாண்டிங்காக போட்டார். 3 for 50 ஆட் எடுத்தார். இன்ஃபேக்ட் வந்து ரொம்ப நாளாக போலிங் போட்டிருக்காரு. அவரோட ரன்னப்பை பற்றி கூட பேசினாங்க, அவர் கொஞ்சம் ஆங்குலர் ரன்னப்லேருந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அதுனா அவர் ஏர் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், ஏர் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறது அலைன்மெண்ட் பேஸ் பண்ண விஷயம். எவ்வளோக்கு எவ்வளோ அதாவது கிரிக்கெட்டுங்கிறது வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ஸில் விளாடுற ஒரு விஷயம், எஸ்பெஷலி bowling அண்ட் பேட்டிங். bowler வந்து எப்போவுமே ஸ்ட்ரெயிட் லைன்ஸில் தான் போடுறாரு, பேட்ஸ்மேன் அது எப்போவுமே ஸ்ட்ரெயிட் லைன்ஸில் தான் அப்ரோச் பண்ணுறாரு. எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ நம்மளோட அலைன்மெண்ட்டை லைன் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருந்தோன்னா அட்லீஸ்ட் லைன் வில் டேக் கேர் ஆஃப் இட் செல்ஃப். லைன் வந்து அப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுனாலே லெங்க்த்துக்கு மட்டும் ஒர்க் பண்ணலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக த பாடி டுவர்ட்ஸ் த டார்கெட் போகும். இதுதான் வந்து ரொம்ப பேசிக் சயின்ஸு. பட் அது சும்மா அப்படியே ஒரு ப்ரீஃபாக டச் பண்ணேன். ஸோ குல்தீப் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசினாங்க. இன்ஃபேக்ட் இதை பற்றி நிறையா கான்வர்சேஷன்ஸ் நாங்களே ஸ்பின்னர்ஸ் குல்தீப்போட வச்சுருக்கோம் நாட் வேரியஸ் ஸ்டேஜஸ். அவர் வாட் எவர் செரண்டன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக bowling போடுறாரு, அதுக்கு கிரெடிட்ஸ். சரி, எனிவே SA20 பற்றி பார்த்தலாம். சூப்பர் கிங் ஃபேன்ஸ்லாம் பயங்கர ஆரவாரமாக கொண்டாடினாங்க. நிறைய மீம்ஸ் பார்த்தேன், போஸ்ட் பார்த்தேன் இன்ஸ்டாகிராம்லாம் கூட. அப்படியே MS தோனி ஒரு பக்கம் எல்லோ பிரிகேடோட நடந்து போகிறார், இன்னொரு பக்கம் ஃபாஃப் நடந்து போகிறாரு. வாட் அ ஃபீலிங் டு சி ஃபாஃப் இன் எல்லோ கலர்ஸ் அப்படின்லாம் நிறைய ஒரு போஸ்ட்லாம் பார்த்தேன். செமையாக தொடங்கினாங்க. அவுட்ஸ்டாண்டிங் கேம் டர்பன் சூப்பர் ஜெயன்ஸோட. டர்பன் சூப்பர் ஜெயன்ஸ் அட் ஹோம் விளாட்னாங்க. அவங்களுக்கு அது ஹோம் வென்யூ. அவங்க ஸ்பின்னர்ஸ் வச்சு கேமை பியூட்டிஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணாங்க. வந்து பிரணேலன் சுப்பராயன் ரொம்ப நல்லா bowling போட்டாங்க. இன்ஃபேக்ட் சூப்பர் கிங்ஸ் வந்து தி லாஸ்ட் 4 விக்கெட்ஸ் ஒன்றுமே ஸ்கோரே இல்லாமல் 4 விக்கெட்ஸ். அப்போ தான் வந்து நம்ம பீடாக் வந்து சொன்ன மாதிரி டானவன் ஃபெரேரா டோர்னமெண்ட் நடக்கும்போது டானா அவன் ஃபெரேரா அப்படின்னு கேட்பாங்க எல்லாரும் அப்படின்னு சொன்னார். என்னதாண்டா பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா ராஜஸ்தான் ராயல்ஸில் வேறு பேஸ் ப்ரைஸில் எடுத்திருக்காங்க. அவர் 80-40 பால்ஸ் அடிச்சார். ஆனால் பால் டிஃபென்ஸே ஆடலைங்க. 4 டவுனு வந்து அடிச்சுக்கினே இருந்தார் பாலை. பட் ஃபாஃப் டு பிளேஸ் சொல்லிட்டார், நீ அடிச்சுனே இருமாமா, உனக்கு பட்டுனே இருக்குது, நான் ஆஸ் யூஷுவல் ஒரு ஆங்கரை கொண்டு வந்து ஒரு 40 ரன்ஸ் சேர்த்துறேன், நம்ம டீமை பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 டவுன் ஃபார் நத்திங்லேருந்து பார் ப்ளஸ் கிட்டத்தட்ட 190 ஒரு ஸ்கோரை போஸ்ட் பண்ணி டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் மேலே மேசிவ் ப்ரெஷர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க. டர்பன் சூப்பர் ஜெயின்ஸில் வந்து நமக்கு தெரிஞ்சது தான், குவிண்டன் டிகாக் டாப்பில் வந்து மேட்சை நொறுக்கி முடிச்சிட்டார். அந்த 10 ஓவருக்கு 100 ரன் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் கேம் ஓவரா அப்படின்னு நினைக்கும் போது குவிண்டன் டிகாக் அவுட் ஆனதுக்கப்புறம் பியூட்டிஃபுல்லாக ஒரு கம்பைன்ட் எஃபர்ட் சூப்பர் கிங்ஸ் போட்டாங்க. இன்ஃபேக்ட் அதே டானவன் ஃபெரேரா 4 ஓவர் போட்டு 1 for 28 இம்ப்ரெசிவ் பர்ஃபார்மன்ஸு. பால்லையும் ஆஸ்பின் போட்டார். ஸோ அங்கேருந்து புல் பேக் பண்ணாங்க எல்லாரும் ஒரு விக்கெட். அப்புறம் அல்சாரி ஜோசஃபோட ஸ்டாக்ஸ் ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்பெல் அவ்வளோ இதுவாக போல, ஒரு நோ பால்லாம் வேறு போட்டார். நோ பாலில் விக்கெட் வேறு விழுந்ததுன்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ராங். பட் அந்த செகண்ட் ஸ்பெல்லில் வந்து 2 for 30 ஃபினிஷ் பண்ணி கேமை க்ளோஸ் அவுட் பண்ணாங்க. என்ன தான் வந்து அவருக்கு கால்சன்லாம் வந்து நல்லா, கால்சனுங்கிறேன் பாருங்களேன், எனக்கு மேக்னஸ் கால்சன் செஸ் ஆடி அவர் பேர் வந்துச்சு. ஐன்ரிக் கிளாசன் அவர் என்ன தான் வந்து ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணாலும் இப்போ சரியாக மொமெண்டம் கிடைக்கல, முடிக்க முடியல. சூப்பர் கிங்ஸ் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் சூப்பர் கிங்ஸ் அடுத்த மேட்சே பால் ராயல்ஸோட பாலில் விளாட்னாங்க. பால் ராயல்ஸ் என்ன பண்ணாங்க ஃபர்ஸ்ட் கேம்லன்னு பார்த்தீங்கன்னா, கேப்டவுன் மும்பை இந்தியன்ஸ் கேப்டவுன் எப்படி வேணால் சொல்லலாம். அந்த டீம் என்ன தோகா போகுது, அப்படி ஒரு டீமு. நோட்டபிள் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தா பால் ராயல்ஸை போட்டு நொறுக்கிட்டாங்க. 140 yards சேஸு. டெவால் பிரிவிஸ் மேன் ஆஃப் த மேட்ச். பீடாக் டெவால் பிரிவிஸை பற்றியும் சொன்னார், பயங்கரமாக சவுத் ஆஃப்ரிக்கா கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தார். ஒரு 160 வேறு அடிச்சார் அங்கே ரீசெண்டாக மேட்ச்சில் சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்த அங்கே டொமஸ்டிக் டோர்னமெண்ட்டில். இந்த மேட்ச்சில் வந்து ஒரு 40 balls 70 நொறுக்கிட்டார் அந்த 140 சேஸை. மேன் ஆஃப் த மேட்ச் அவர் தான். போலிங்கில் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் வேர்ல்டு கிரிக்கெட், இங்கிலீஷ் கிரிக்கெட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஜாஃப்ரா ஆர்ச்சரோட கம்பேக். 3 for பியூட்டிஃபுல்லாக bowling போட்டார். 3 for 27 எடுத்தார். அண்ட் ஜாஃப்ரா ஆர்ச்சர் வந்து
லுக்ட் ஆல் அட் ஈஸ். ஒரு பேக் இன்ஜுரியிலேருந்து வரும்போது அவ்வளோ அட் ஈஸ் அண்ட் கம்ஃபர்ட், நல்ல பியூட்டிஃபுல் ரிதமில் இருந்தார். மேபி அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் பேஸ் இருந்ததுங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆஸ் யூஷுவல் எனி பவுலர் கம்மிங் பேக் ஃப்ரம் இன்ஜுரி வந்து கொஞ்சம் அப்படியே they'll feel themselves in. அந்த மாதிரி ஃபீல் பண்ணதுக்கே 140 போட்டார். இன்னும் கொஞ்சம் ஆல் அவுட்டாக போய் பாடி கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நல்ல பேஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவார், நல்ல பேஸ் எக்ஸர்ட் பண்ணுவார் பால் அப்படிங்கிற நம்பிக்கை பார்க்கறதுக்கே இருந்துச்சு ஒரு கிரிக்கெட்டராக. பால் ராயல்ஸ்க்கு வந்து பட்லர் ஒரு 50 அடிச்சார், மில்லர் நல்ல ஃபார்மில் இருந்தார். நெவர்தலெஸ் தேர் நோ மேட்ச் டு மும்பை, கேப்டன் மும்பை. எனிவே அது வந்து அவங்க பால் ராயல்ஸோட ஸ்டார்ட்டு. பட் நெக்ஸ்ட் மேட்ச்சு பால் ராயல்ஸும் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸும் மோதின அந்த பாலோட ஹோம் கேமில் பால் ராயல்ஸ் ப்ளூ அவே சென்னை சூப்பர் கிங்ஸுங்க. வான் ஃபார்ட்வின், இன்ஃபேக்ட் அவர் ஜான் ஃபார்ட்வின் நினைக்கிறேன், ஒரு 3 விக்கெட்ஸ் எடுத்தார். தே ஜஸ்ட் ப்ளூ தம் அவே. லுங்கி இங்கிட்டு பியூட்டிஃபுல்லாக bowling போட்டார். ஒரு கம்பைன்ட் bowling எஃபர்ட். 80 ரன்ஸுக்கு சூப்பர் கிங்ஸ் ஆல் அவுட் பண்ணிட்டு திருப்பி அதை 10 ஓவரில் அடிச்சிட்டாங்க. ஜாஸ் பட்லர் 30 நாட் அவுட்டு, 3 விக்கெட்ஸ் லூஸ் பண்ணாங்க. ஆனால் என்ன ஒரு பெரிய பாதகமான விஷயம் சூப்பர் கிங்ஸ் இந்த மேட்ச்னா போனஸ் பாயிண்ட் விட்டாங்க. 14 ஓவருக்குள்ளே ஃபினிஷ் பண்ணால் மேட்ச் ஓவரு, அவங்களுக்கு போனஸ் பாயிண்ட் விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னதுனால அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக லேட்டரான இந்த டோர்னமெண்ட் வரும் அப்படிங்கிறது நிறைய பேரோட கருத்தாக இருக்குது. பட் சூப்பர் கிங்ஸ் ஒரு பயங்கரமான வெற்றி, ஒரு பயங்கரமான தோல்வியோடு அவங்க கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2 மேட்ச்சில் 1 வின்னு 1 லாஸ்ட்டு. பால் ராயல்ஸும் அதே சுச்சுவேஷன் தான். பட் ஐ சம்ஹவ் ஃபீல் இந்த டோர்னமெண்ட்டோட வந்து ஃபைனல் ஸ்டேஜஸில் பால் ராயல்ஸ் அண்ட் கேப்டவுன் மும்பை இருப்பாங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. டானவன் ஃபெரரா பற்றி சொல்லிட்டு ஆல்ரெடி, அல்சாரி ஜோசஃபோட ஸ்டாக்ஸை பற்றி சொன்னேன். அப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் மற்றும் ஈஸ்டர்ன் கேப் சன்ரைசர்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ், சன்ரைசர்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஃபேன்சி இந்த டீமில் வந்து ரெண்டுமே ஒரு மாதிரி சிமிலர் சைட்ஸு. போர்ட் எலிசபெத்தில் நடந்த இந்த மேட்ச்சில் ஃபுல்லாக வெதர் இன்டரப்ஷன்ஸ், நிறையா லைட்னிங்லாம் அடிச்சுது, செம்ம பிக்சர்ஸ்லாம் வெளியில் வந்துச்சு. பட் ஹவர் கேம் ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் ஆயினே இருந்தது. இந்த கேமில் வந்து மார்க்ரம் தான் வந்து அவங்கள லீட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பானல் வந்து கேப்டன்ஸ் நாக் ஆடி ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாருங்க கேமை பிரிட்டோரியா கேபிட்டல்ஸுக்கு. கேரிட் இஸ் பேக் த்ரூ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட். இங்கிலீஷ் கிரிக்கெட்டில் வளர்ந்து வரும் ஒரு 2020 சூப்பர் ஸ்டார். அவர் வந்து ஒரு 70 out of 40 balls just carried the game through for பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ். பிரிட்டோரியா வந்து அடிச்சாங்க, அதே மாதிரி ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சாங்க, 190 out போட்டாங்க. they just smashed சன்ரைசர்ஸ் வந்து கேம்லேயே இல்லை, நிறையா விக்கெட் விட்டாங்க. ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் வந்து ஒரு ஹையஸ்ட் பெய்டு பிளேயராக இருந்தார். வந்து ஒரு இம்பெட்டஸ் கொடுக்க பார்த்தாரு. ஆண்ட்ரிக் நார்கே தம்பி போதும் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாரு. பட் ஆனால் அவங்களுக்கு ஜே ஸ்மட்ஸ் அப்படின்னு சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட்லேயே ஒரு லெஜெண்ட். அவர் வேறு மாதிரி பேட்டிங் ஆடி ஒரு 70 runs அடிச்சு பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணார். அதே மாதிரி டாம் ஏபல் ஒரு 40+ ஸ்கோர் அடிச்சு அவரும் இம்ப்ரெஸ் பண்ணார். ஒரு இங்கிலீஷ் மேன். இந்த டாம் ஏபலை வாட்ச் அவுட்டுன்னு நம்ம செக்ஷன்லாம் கூட முன்னாடி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைசி லீக்ஸில் இம்ப்ரெஸ் பண்ணால் டாம் ஏபல் மைட் பி a very valuable cricketer இந்த ஐபிஎல் நான் ஃபீல் பண்ணுறேங்க. பை த வே ஆன் தட் நோட், தசுன் ஷனகாவை யாருமே ஐபிஎல் இன்னும் எடுக்கலைங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். பட் ஏதோ ஒன்று அவர்கிட்ட இன்னும் எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்குறாங்க, ஏதோ ஒன்று மிஸ்ஸிங்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படிங்கிறது எனக்கு இன்னும் தெரியல. பட் ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா ஏதோ ஒரு டீம் டெஃபினட்டாக ஷனகா எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியாவுக்கு வரும்போதெல்லாம் போன தடவையும் T20 சீரிஸ் வரும்போது நிறைய கிளிம்சஸ் காமிச்சாரு, என்னால் முடியும்டா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆன் தட் நோட் நம்ம லாஸ்ட் செக்மெண்ட் ஆன் டுடேஸ் எபிசோட் போயிடலாம். பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ் சிட்டிங் கம்ஃபர்டபுள் அது SA20. பட் ஆனால் SA20லேருந்து பிளேயர் வாட்ச் செக்மெண்ட் எடுத்திருக்கேன். அந்த பிளேயர் வாட்ச் செக்மெண்ட் யாருன்னு பார்க்கலாம். சரி, அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்ல SA20 லீக்லேருந்து பிளேயர் வாட்ச் 3 பிளேயர் செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த 3 பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ரொம்ப ஹையாக ரேட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் ஆக்ஷன் முடிஞ்ச உடனே கூட சன்ரைசர்ஸ்லேருந்து அவங்க மேனேஜ்மெண்ட்லேருந்து இருக்கிற ஒருத்தருக்கு மெசேஜ் பண்ணாரு, ஜான் ஸ்மட்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரு செம்ம பிளேயர் அப்படின்னா ஒரு bowling போடுவார், ஒரு மாதிரி இனாக்கோஸாக போடுவார், அண்ட் ஆல்வேஸ் வெரி எஃபெக்டிவ், பேட்டிங்கும் நல்லா விளையாடுவார். ஜான் ஸ்மட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பிளேயர். சூப்பராக ஆடினார் ஃபர்ஸ்ட் கேமு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பேலன்ஸ் பியூட்டிஃபுல் ஸ்ட்ரோக்ல காமிச்சார் ஜான் ஸ்மட்ஸ். அடுத்த பிளேயர் நம்ம பார்க்க போகிறது டெவால் பிரேவிஸ். மும்பை இந்தியன்ஸ் இங்கேருந்து இது வரைக்கும் சிரிப்பாங்க, அதில் சந்தேகமே இல்லை. அந்த மாதிரி ஒரு பிளேயர் நெக்ஸ்ட் ஏபின்னு சொன்னவங்க மேலே இன்வெஸ்ட் பண்ணாங்க. அவரும் வந்து பயங்கரமாக ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. நல்ல பிளேயர், டக்குன்னு இம்ப்ரூவ் வராரு. அண்டர் 19 இப்போது ஒன்றுமே இல்லை, தமிழ்நாடு கிரிக்கெட்லேயே பேசுவோம். அண்டர் 19 முடிச்ச உடனே அந்த பசங்களுக்கு பாத்துவே டக்குன்னு கொடுக்கணும். இல்லை ஒரு 2 வருஷம் விட்டிங்கன்னா அந்த பசங்க அப்படியே லாஸ்ட் ஆகிடுவாங்க. பார்த்தா டெவால் பிரேவிஸ் அண்டர் 19 முடிச்சாரு. மும்பை இந்தியன்ஸ் ஒரு பிரேக் கொடுத்தாங்க. அப்படியே ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்டுக்குள்ளே வந்தார். அவங்க டொமஸ்டிக் கிரிக்கெட் ஃபுல்லாக கலக்கியிருக்காரு. அவர் ஹீஸ் ஆன் த ரைட் ட்ராக் டு பிகம் த நெக்ஸ்ட் வேர்ல்டு கிரிக்கெட் சூப்பர் ஸ்டார் நான் நினைக்கிறேங்க. அதில் எனக்கு சந்தேகமே இல்லை. சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஃபைனலி ஆன் திஸ் லிஸ்ட் டானா அவன் ஃபரேரா அப்படின்னு பீடாக் சொல்லியிருக்காரு. சூப்பர் கிங்ஸ் வேற கலக்குனார் ஃபர்ஸ்ட் மேட்ச், டிசர்வ்ட்லி ஸோ, வென்ட் ஃபார் அ ஹை ப்ரைஸ். அந்த ஆக்ஷனில் அதே இது ராஜஸ்தான் ராயல்ஸ் பேஸ் ப்ரைஸில் ஐபிஎல் ஆக்ஷனில் எடுத்தாங்க. ஆனால் SA20 ஆக்ஷனில் ராஜஸ்தான் ராயல்ஸும் CSKவும் ஃபைட் பண்ணி எடுத்த இந்த பிளேயர் தான் டானவன் ஃபரேரா. அவர் தான் ஃபைனல் பிளேயர் ஆன் திஸ் வாட்ச் லிஸ்ட்.
ஏதாவது பிளேயர் விட்டுருக்கேன்னா உங்கள் மனசில் எந்த பிளேயர் இந்த வாட்ச் லிஸ்ட்டில் ஜாயின் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் ஜிம்பாப்வே வர்சஸ் அயர்லாந்து ஒரு சீரிஸ் நடக்குது, அதே மாதிரி பாகிஸ்தான் நியூசிலாந்து சீரிஸ் நடக்குது. அதை பற்றி ஒரு சின்ன டச் அப் கொடுக்குறேன். பட் அதர்வைஸ் வேறு ஏதாவது பிளேயரை மிஸ் பண்ணியிருக்கேன்னா டியூ ஃபேக்டரை பற்றி உங்கள் கருத்து என்ன, இந்த டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னேன், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இன்ஜின் ரூம், விராட் கோலியோட ODI இன்ஜின் ரூம் பற்றி பேசினேன். இதை பற்றினா உங்கள் தாட்ஸை தெரிவிங்க. ஆஸ் யூஷுவல் கன்ஸ்ட்ரக்டிவாக உங்களோட தாட்ஸை காமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் படிச்சுட்டே இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் மீ ஆன் டுடேஸ் எபிசோட் ஆஃப் அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்.